வணக்கம். செப்டம்பர் 11 தாக்குதல்கள். இது திடீர் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல வருஷ திட்டமிடல், ரொம்பவே துல்லியமான ஒரு பிளான் இருந்துச்சு. வாங்க, அந்த திட்டம் எப்படி உருவாச்சு, யார் இதை செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு இந்த விளக்கத்துல விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. 1998லேயே ஒசாமா பின் லேடன் ஒரு ஃபத்வா, அதாவது ஒரு சமய தீர்ப்பை வெளியிடுறாரு. அதுல அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இது. அமெரிக்கர்களை கொல்றது ஒவ்வொரு முஸ்லீமோட கடமைன்னு சொல்றாரு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு திறந்த போர் பிரகடனம். நடக்க போற பயங்கரத்துக்கு இதுதான் முதல் புள்ளி. சரி, இந்த திட்டம் உருவாகிறதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அதாவது 1990களோட நடுப்பகுதிக்கு. சோவியத் யூனியன் போனதுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல ஒரு பெரிய உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கதான் இந்த மொத்த கதைக்கும் ஆரம்ப புள்ளி இருக்கு. அப்போ ஆப்கானிஸ்தான்ல அதிகாரத்துக்காக ரெண்டு பெரிய குரூப் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சோவியத் யூனியனை எதிர்த்து போராடின முன்னாள் முஜாஹிதீன்களோட வடக்கு கூட்டணி, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட ஆதரவோட ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வந்த தாலிபான்கள். இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டை தான் அல்காயதா மாதிரி தீவிரவாத குழுக்கள் வளர ஒரு சரியான இடமா ஆப்கானிஸ்தானை மாத்துச்சு. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பின் லேடன் இந்த சண்டையில யாரு பக்கமும் சேரல. இது அவங்களுக்குள்ள நடக்கிற பங்குச் சண்டைன்னு சொல்லி ஒதுங்கியே இருந்தாரு. அவர் எதுக்காக காத்திருந்தாருன்னா, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்க. செப்டம்பர் 1996ல தாலிபான்கள் ஜெயிச்சதும், இப்போதான் நம்ம வேலை ஆரம்பம்னு சொல்லி தன்னோட முழு கவனத்தையும் அமெரிக்கா பக்கம் திருப்பினாரு. தாலிபான்கள் ஜெயிச்சது அல்காய்தாக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பாதுகாப்பான புகலிடம் அவங்களுக்கு கிடைச்சது. சரி, இந்த தாலிபான் அல்காய்தா கூட்டணி எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். 1997ல ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. தாலிபான் தலைவர் முல்லா ஓமர் பின்லேடனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு. அது என்னன்னா, நீங்க எங்க கூட காந்தக்கார்ல இருக்கலாம், உங்க அல்கைதா வேலைகளுக்கு நாங்க முழுசா சப்போர்ட் பண்றோம், உங்க ஆளுங்க ஆப்கானிஸ்தான்ல எங்க வேணும்னாலும் போகலாம் வரலாம், ஏன் வெளிநாடு போறதுக்கு கூட எங்க அரசாங்கம் உதவி பண்ணுன்னு சொல்றாரு. இது அல்கைதாவுக்கு ஆப்கானிஸ்தானை அவங்களோட சொந்த கோட்டையா மாத்தி கொடுத்தது. இந்த எண்ணை பாருங்க, 11,000. ஆப்கானிஸ்தான்ல இந்த மாதிரி ஒரு புகலிடம் கிடைச்ச கொஞ்ச வருஷத்திலேயே அல்காய்தாவோட ஆள்பலம் இந்த அளவுக்கு அதிகரிச்சது. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, உலகத்தையே நடுங்க வைக்க போற ஒரு படையோட ஆரம்பம் இது. இப்போ அல்கைதா கையில பாதுகாப்பான இடம் இருக்கு, 10,000க்கும் மேல ஆட்கள் இருக்காங்க. அவங்க தங்களோட தாக்குதல்களை ஆரம்பிச்சாங்க. ஆனா இதெல்லாம் வெறும் சின்ன சின்ன தாக்குதல்கள் இல்ல, இதெல்லாமே ஒரு பெரிய பயங்கரமான தாக்குதலுக்கான ஒத்திகை மாதிரி இருந்துச்சு. இந்த டைம்லைனை பாருங்க. 1998ல அமெரிக்கா மேல போர்னு ஃபத்வா விடுறாங்க. அதே வருஷம் கென்யா, தான்சானியால அமெரிக்க தூதரகங்கள் மேல குண்டு வெடிக்குது. 2 வருஷத்துல 2000ல ஒரு அமெரிக்க போர்க்கப்பலையே நேரடியா தாக்குற அளவுக்கு அவங்களோட தைரியம் வளர்ந்துருச்சு. ஒவ்வொரு தாக்குதலும் முந்தைய தாக்குதலை விட பயங்கரமானதா இருந்துச்சு. இந்த தாக்குதல்களோட விளைவுகளை பாருங்க. கென்யால மட்டும் 200க்கும் மேற்பட்ட மக்கள் செத்து போயிருக்காங்க. அதுல 12 பேர் அமெரிக்கர்கள். கிட்டத்தட்ட 5000 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இது வெறும் புள்ளி விவரம் கிடையாது. இதுக்கு பின்னாடி எத்தனையோ குடும்பங்களோட கண்ணீர் இருக்கு. இந்த யுஎஸ்எஸ் கோல் தாக்குதல் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணி அவங்க தோத்து போயிருந்தாங்க. ஆனா அந்த தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இந்த முறை ஒரு சக்தி வாய்ந்த அமெரிக்க போர்க்கப்பலையே சேதப்படுத்தினாங்க. அமெரிக்காவோட ராணுவத்தையே எங்களால தாக்க முடியும்னு உலகத்துக்கு காட்டினாங்க. சரி, இந்த எல்லா தாக்குதல்களுக்கும் பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் இருந்துச்சு. அவரோட ஒரு பயங்கரமான யோசனை தான் 9/11 அப்படிங்கிற கொடூரமான திட்டமா மாறுச்சு. அது யாரு, அந்த திட்டம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இவர்தான் அந்த மாஸ்டர் மைண்ட், காலிட் ஷேக் முகமது, சுருக்கமா KSM. அமெரிக்காவை தாக்கணுங்கிறது இவரோட பல வருஷ கனவு. இதுக்கு ஒரு பர்சனல் காரணமும் இருக்கு. 1993 உலக வர்த்தகமய குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்டவரோட மாமா இவர்தான். அதனால அமெரிக்கா மேல இவருக்கு ஒரு தீராத கோபம் இருந்துச்சு. KSM முதல்ல பின்லேடன் கிட்ட சொன்ன பிளான் ரொம்பவே பிரம்மாண்டமானது. ஒரே நேரத்துல 10 பிளேனை கடத்தி அமெரிக்காவோட கிழக்கு மேற்கு 2 கடற்கரையிலையும் தாக்குறது தான் திட்டம். ஆனா பின்லேடன் வேண்டாம், இது ரொம்ப சிக்கலானது, ஃபெயிலியராக வாய்ப்பு அதிகம்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா 4 இல்ல 5 விமானங்களை மட்டும் குறி வச்சு முக்கியமான இடங்களை மட்டும் தாக்குனா போதும்னு திட்டத்தை மாத்துறாரு. பின்லேடன் ஏன் அப்படி மாத்தினாருன்னா, அதுக்கு பின்னாடியே ஒரு தெளிவான கணக்கு இருந்துச்சு. திட்டம் சிம்பிளா இருந்தாதான் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி தாக்குறவங்க யாருன்னு பேசிட்டு இருக்கிறத விட தாக்குதலோட பாதிப்பு தான் பெருசா பேசப்படணும்னு அவர் நினைச்சாரு. அதனாலதான் KSMோட ஹீரோயிசம் பிளானை ஒதுக்கிட்டு ஒரு கச்சிதமான திட்டத்தை உருவாக்கினாரு.
ஒரு நல்ல திட்டம் இருந்தா மட்டும் போதுமா? அதை சரியா செயல்படுத்துறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? இப்போ நாம அந்த 19 கடத்தல்காரர்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு எப்படி பல வருஷமா ட்ரைனிங் கொடுத்தாங்கன்ற அந்த பயங்கரமான செயல்முறைய பார்க்கலாம். இந்த தாக்குதலோட உண்மையான டார்கெட் வெறும் கட்டிடங்கள் கிடையாது. அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் உள்ள நட்பை உடைக்கிறதான் பின்லேடனோட முக்கிய நோக்கம். அதனாலதான் கடத்தல்காரர்கள்ல பெரும்பாலானவங்க சவுதி அரேபியாவை சேர்ந்தவங்களா இருக்கணும்னு அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. இந்த சார்ட்ட பாருங்க, இது அந்த திட்டத்தை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. 19 பேர்ல 15 பேர் சவுதி அரேபியாவை சேர்ந்தவங்க. இது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல. தாக்குதல் நடந்ததும் அமெரிக்காவோட கோபம் சவுதி மேல திரும்பணுங்கிறது ரொம்ப துல்லியமா போடப்பட்ட திட்டம். அவங்களோட பயிற்சி திட்டம் எவ்வளவு விரிவானதுன்னு பாருங்க. 4 கட்டமா நடந்திருக்கு. முதல்ல ஆப்கானிஸ்தான்ல உடற்பயிற்சி, ஆயுத பயிற்சி. அடுத்து பாகிஸ்தான்ல போலி ஆவணங்கள் தயாரிக்கிறது, உளவு பாக்குறது. 3ஆவதா தென்கிழக்கு ஆசியாவுல அமெரிக்காவுல எப்படி நடந்துக்கணும்னு பாடம். கடைசியா அமெரிக்காவுக்குள்ளேயே வந்து ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கிட்டாங்க. இது ஒரு சாதாரண ஆள ஒரு பயங்கரமான தீவிரவாதியா மாத்திர ஒரு முழுமையான உலகளாவிய பயிற்சி திட்டம். இந்த திட்டத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அதோட ரகசியம். பின்லேடன் உட்பட வெறும் 5 பேருக்கு தான் முழு திட்டமும் என்னன்னு தெரியும். கடத்தல்காரர்களுக்கு கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு முழுசா தெரியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பா இந்த திட்டத்தை வச்சிருந்தாங்க. பல வருஷ திட்டமிடுதல், கடுமையான பயிற்சி, அசாத்தியமான ரகசியம், இது எல்லாமே ஒரே ஒரு நாளுக்காக தான். செப்டம்பர் 11 உலக வரலாற்றையே மாத்துன அந்த நாள்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். செப்டம்பர் 11, 2001 அன்னைக்கு காலையில இந்த 4 விமானங்களும் கடத்தப்பட்டுச்சு. அவங்களோட இலக்குகள் சாதாரண கட்டிடங்கள் கிடையாது. உலக வர்த்தக மையம், அமெரிக்காவோட பொருளாதார சக்தி, பென்டகன் அதோட ராணுவ சக்தி, அப்புறம் வெள்ள மாளிகை அதோட அரசியல் சக்தி. அமெரிக்காவோட இந்த சின்னங்களை அழிக்கிறது தான் அவங்களோட ஒரே நோக்கம். ஆயுதங்கள் என்ன தெரியுமா? பாக்ஸ் கட்டர், பெப்பர் ஸ்ப்ரே, அவ்வளவுதான். இந்த சாதாரண பொருட்களை வச்சு உலகின் நம்பர் 1 வல்லரசோட பாதுகாப்பை உடைச்சு உள்ள போனாங்க. பல வருஷமா தீட்டப்பட்ட திட்டம் சில மணி நேரத்துல ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு வாங்கி ஒரு பேரழிவா முடிஞ்சது. இப்போ நாம பார்த்த இந்த எல்லா விவரங்களும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ஒரு அரசாங்கத்தோட ராணுவ மாதிரி ஒரு சின்ன தீவிரவாத குழுவால இவ்வளவு துல்லியமா ஒரு தாக்குதலை நடத்த முடியும்னா இன்னைக்கு உலகத்துல பாதுகாப்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதுதான் 21ஆம் நூற்றாண்டோட புதிய அச்சுறுத்தல்களோட முகம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?